The next important business transaction is cash withdrawn by the proprietor for his personal use from office or bank. ஓனர் வந்து சொந்த செலவுக்காக ஆஃபீஸ் இருந்தோ அல்லது ஆஃபீஸுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தோ அவர் பணம் எடுத்துக்கிறார். ஸோ பர்சனல் யூஸ் அப்படிங்கும்போது பிஸ்னஸ்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து அவருடைய வீட்டினுடைய ரெண்ட் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கலாம், அவருடைய குழந்தைகளுடைய டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்துக்கலாம், அவருடைய கிளப் மெம்பர்ஷிப் கட்டுறதுக்காக எடுத்துக்கலாம், அவருடைய இன்கம் டேக்ஸ் பே பண்றதுக்காக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிஸ்னஸ்னுடைய செலவு கிடையாது. These are not business expenses. So these amount should not be debited to the respective expenses account. குறிப்பிட்ட செலவு கணக்கில் நம்ம எடுக்க கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிராயிங்ஸ் என்ற ஒரே அக்கௌண்ட்டில் தான் எடுத்துக்கணும். அது என்ன செலவாக இருந்தாலும் சரி டிராயிங்ஸில் தான் எடுத்துக்கிறோம். withdrew cash for personal use. இப்போ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து எடுத்திருக்கிறாரு சொந்த செலவுக்காக. ஸோ இட் இஸ் அ கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் அக்கௌண்ட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் and the second account drawings account because it is for personal use. So cash is real account. The rule for real is debit what comes in, credit what goes out. From the business point of view, money goes out. Proprietorக்கு business வந்து அவருடைய சொந்த செலவுக்கு பணம் கொடுக்குது, அதாவது cash goes out. Cash out should be credited. If this is credited, this account gets debit. Let us verify. Drawings is personal, that is Anil's drawings. So debit the receiver, credit the giver is the rule. So Anil is the receiver, so receiver account should be debited. Now let us pass the journal entry. Drawings account debtor, the name of the debit account. To cash account, name of the credit account, 4,000 being cash withdrawn for personal use. அடுத்த some important business transactions வந்து 3 goods withdrawn by the proprietor for his personal use. Owner Anil is a dealer in textiles, so there is no necessity for him to buy textiles for his family from outside. அவருடைய வீட்டுக்கு தேவையான ஷர்ட்ஸு, டவல்ஸு, பெட்ஷீட்ஸு, வேறு என்ன விதமான டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸும் அவருடைய பிஸ்னஸ்லேருந்தே அவர் எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்யறது? அனில் took for personal use goods worth rupees 10,000. இது வந்து கூட்ஸ் எடுத்துக்கிறதுனால கேஷ் டிரான்சாக்ஷனும் எடுத்துக்க முடியாது, கிரெடிட் டிரான்சாக்ஷனும் எடுத்துக்க முடியாது. அப்போது கூட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட்டு, அதை வந்து பர்ச்சேஸ்னு எடுத்துக்கோங்க. அடுத்த அக்கௌண்ட் பர்சனல் யூஸ் இருக்கிறதுனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். The rule for goes out is credit what goes out. Drawings is personal. Debit the receiver, credit the giver is the rule. From the business point of view, owner Anil is the receiver of goods. So debit the receiver. Let us record the journal entry. Drawing, name of the debit account, drawings account debtor 10,000, name of the credit account to purchase account 10,000 being goods withdrawn for personal use. Next important business transaction number 3, goods of the business taken for office use. If the goods of the business is used for office purpose, what is to be done? Transaction goods, that is tablecloths used for office use, rupees 1,000. இது வந்து ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனும் இல்லை, கிரெடிட் டிரான்சாக்ஷனும் இல்லை. ஏன்னா பொருள்கள் தான் வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு எடுத்துக்கிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் அக்கௌண்ட் வந்து என்ன எடுக்கலாம்னு சொன்னிங்கன்னா கூட்ஸ். பர்ச்சேஸ்லேருந்து தான் அந்த கூட்ஸ் எடுத்துருக்க முடியும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஆஃபீஸ் யூஸுன்றனால வெளியே வாங்கிறதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்குது, அதனால் நம்மளே எடுத்துக்கிறோம். அதனால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட். The rule for real is debit what comes in, credit what goes out. From the business point of view, goods goes out, so goes out should be credited. Office expenses nominal. It is an expense for the business, so debit all expenses and losses.
Now let us write the journal. Office expenses account debtor 1000 to purchase 1000 being goods taken for office use. The next important business transaction is with regard to goods of the business donated to others. The transaction is sarees donated to a trust. Sarees or goods donated to a trust rupees 5000. This is neither a cash transaction nor a credit transaction. Cash transaction, credit transaction இல்லை. அப்போ வாங்கின கூட்ஸில் இருந்து தான் சாரீஸை கொடுத்துருக்கணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் அக்கௌண்ட் வந்து டொனேட்டட்னு சொல்லியிருக்கனால டொனேஷன் அக்கௌண்ட். Purchase is real account. The rule for real is from the business point of view, goods goes out. The rule for real is debit what comes in, credit what goes out. So from the business point of view, goods goes out should be credited. Donation is nominal. The rule for nominal is debit all expenses and losses, credit all incomes and gains. From the business point of view, donating sarees is an expense, so debit. அப்போ journal entry வந்து name of the debit account donation. அப்போ donation account debtor 5000, name of the credit account to purchase account 5000 being sarees donated. The next important business transaction is goods of the business given to charities. Shirts given to a charity rupees 4000. சேரிட்டிங்கிறது அறநிலையங்கள், அனாதை இல்லங்கள், இவர்களுக்கு நம்ம வந்து பொருள்களை கொடுத்து உதவுகிறோம். அதான் சேரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஷர்ட்ஸ் கிவன் டு ஏ சேரிட்டி 4000. திரும்பவும் ஷர்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் வாங்கின பொருள்கள் இருந்தால் கொடுத்துருக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், ரெண்டாவது அக்கௌண்ட் சேரிட்டி எடுத்துக்கிறோம். பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டைய ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட்ஸ் கோஸ் அவுட் should be credited. அப்போனா இது டெபிட் பண்ணுறோம். சேரிட்டி வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ charity is the receiver, so receiver account should be debited. அப்போ journal entry வந்து name of the debit account charities account debtor 4000, name of the account credited to purchase account 4000 being goods given to charities. Next important business transaction, free samples. பிஸ்னஸ்னுடைய கூட்ஸை வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸாக கொடுக்குறோம். இது வந்து நத்திங் பட் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் rupees 10,000. பிஸ்னஸ்னுடைய கூட்ஸை தான் கொடுத்துருக்குறோம். அப்போ பர்ச்சேஸ்லேருந்து தான் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் அஃபெக்டட் அக்கௌண்ட் இஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நவ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் எதுக்காக கொடுக்குறோன்னு சொன்னால் டு மேக் த ப்ராடக்ட் மோர் பாப்புலர். அப்போது சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்கறது. அப்போ சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் கூட இங்கே எடுத்துக்கலாம். டேக் சேல் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் இஸ் ரியல் அக்கௌண்ட். The rule for real is debit what comes in, credit what goes out. From the business point of view, sarees goes out, so credit, and this should be debited. Sales promotion is nominal account. Debit all expenses and losses, credit all incomes and gains. From the business point of view, giving pre-samples is an expenditure, so debit all expenses. The journal name of the debit account sales promotion account debtor 10,000, name of the credit account to purchase account 10,000 being goods issued as free samples. Next important business transaction is borrowings from bank. Whenever there is a necessity, we borrow money from the bank. So January 24th borrowed a loan from bank 1 lakh. This is a cash transaction, so cash account. And the second effect account is bank account.
Since it is a loan, instead of bank account, take bank loan account. That is the difference. பேங்க் லோனாக இருக்கிறதுனால வெறும் பேங்க்குன்னு எடுத்துக்கிறது பதிலாக பேங்க் லோன் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்க. அப்போ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டோடு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பேங்க்லேருந்து பணம் கடன் வாங்குது. அப்போது கேஷ் வந்து உள்ளே வருது, கம்ஸ் இன் ஷுட் பி டெபிட்டட். அப்போ இது டெபிட்னா இது கிரெடிட். பேங்க்ன்றது நேம், அப்போ பர்சனல் அக்கௌண்ட். ரூல் ஃபார் பர்சனல் இஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கிவர் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறோம். நேம் ஆஃப் த டெபிட் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். January 25th cash account debtor 1 lakh. To bank loan account 1 lakh being loan received from bank. Another important transaction, insolvency. What is insolvency? Insolvency means incapability of a business or a person to pay the amounts due. கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அதை இன்சால்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு சம்பளம் வந்து இந்த மாதிரி வரும். சோல்டு கூட்ஸ் டு எம் 12,000 rupees. இதுக்கு நீங்கள் முன்னாடியே ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, எம் அக்கௌண்ட் டெப்ட் டு சேல்ஸ்ன்னு. 30th டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எம் பிகேம் இன்சால்வென்ட் அண்ட் ஒன்லி 80 paise in a rupee is received in final settlement. எம் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டார், ஆனால் உங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டில் 80 பைசா மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அப்போ அவர் எவ்வளோ கொடுத்துருப்பார்னு சொன்னால் கால்குலேஷன் இங்கே போட்டிருக்கிறோம். 12,000 rupees கொடுக்கணும். அது 80 பைசாவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9,600 rupees வரும். அப்போ 9,600 பிஸ்னஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. 12,000 கொடுக்கணும், 9,600 ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போனா மீதி 2,400 வராத அமௌண்ட்டை வந்து நம்ம பேட் டெட்ஸ்னு சொல்லுவோம். தி அமௌண்ட்ஸ் விச் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கவரபிள் கால்ட் பேட் டெட்ஸ். அப்போது அஃபெக்டட் அக்கௌண்ட்ஸ் என்னென்னா, இது கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போ கேஷ் வருது, ஸோ கேஷ் அக்கௌண்ட். அடுத்த அக்கௌண்ட் வந்து எம் அக்கௌண்ட். 12,000 வர வேண்டிய இடத்துல 9,600 தான் வருது. அப்போது வராத அமௌண்ட் வந்து நமக்கு பேட் டெட்ஸ். கேஷ் இஸ் ரியல் அக்கௌண்ட் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேஷ் கம்ஸ் இன், டெபிட். எம் personal account. The rule for personal is debit the receiver, credit the giver. M is the giver, so credit. Bad debts is nominal, it is a loss. Debit all expenses and losses, so debit. There are two debits, so let us take debits first and only one credit. So cash account debtor, the amount received 9,600. Bad debts account debtor, amounts not received 2,400. To M account, the total amount 12,000 rupees. Narration being cash received and bad debts adjusted. I hope you have understood very clearly how to convert some of the important business transactions into journal entry. If you like this video, share it to others also, and at the same time don't forget to subscribe Suren Classroom channel. Thank you.